இன்னைக்கு நம்ம கங்குவா மூவியோட ஹிடன் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். டைரக்டர் சிவா தான் இதை எடுக்கிறாரு. ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. மெயின் வில்லனை வந்து பாபி டியோல் நடிச்சிருக்காங்க. இது வந்து பீரியட் போர்ஷன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் கங்குவா. அதாவது 1500 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி தான் இந்த கங்குவா மூவி. 5 பீப்புள் காமிக்கிறாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல. 2 குரூப்பா இருக்காங்க, 2 கிளானா இருக்காங்க. ஒரு கிளானை சேர்ந்ததா சூர்யா போர்ஷன், அதாவது சூர்யா, அது இவரோட பேர் வந்து கங்குவா. கங்குவானா நெருப்புன்னு அர்த்தம். இன்னொரு போர்ஷன் வந்து இன்னொரு கிளானை சேர்ந்தவங்க வந்து நம்ம பாபி டியோல், மெயின் வில்லன் அவர் தான் இந்த படத்துல. அவருக்கு இந்த படத்துல பேர் வந்து உதிரன் வச்சிருக்காங்க. உதிரன் தான் ரத்தம்னு அர்த்தம். படத்துல வந்து சூர்யாவோட போர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு கிரீனிஷ் ப்ளூவா, ஒரு ப்ளூ கலராகவே காமிச்சிட்டு இருப்பாங்க. இதே வந்து இவருக்கு பாத்தீங்கன்னா ரத்தம், அதாவது இவர் பேர் வந்து உதயனால இவருக்கு ஒரு ரெட்டிஷ் கண்ணு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆல்பினிசம் டிஃபெக்ட்னாலயா இவங்க ஒரு குரூப் எல்லாருக்குமே கண்ணு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ஆல்பினிசம் டிஃபெக்ட்னாலையும் இருக்கலாம், இல்ல இவங்க பீப்புள்ஸ்க்கு மட்டும் ஒருவேளை சிம்பாலிக்கா நம்ம இவங்களோட குரூப்பை சேர்ந்தவங்கன்றக்காக இவங்க பீப்புள்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களோட போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாகவே இருக்கும். ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்ல நம்மளை ரொம்ப நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சூரியோட உடம்புல வந்து ஒரு ஸ்கேர் மாதிரி இருக்கும், தழும்பு மாதிரி குறிச்சிருப்பாங்க. அது என்னன்னா ஸ்கேரிஃபிகேஷன் சொல்றாங்க. அப்படின்னா பர்த்டே, ஆனிவர்சரி அந்த மாதிரி ஒரு முக்கிய நாளெல்லாம் வந்து குறிச்சு வைக்கிறதுனால, அந்த மாதிரி முன்னோர்கள் நம்ம வந்து அந்த காலத்து ட்ரைப்ஸ் பீப்புளெலாம் அப்படிதான் குறிச்சு வைக்கிறதுனால இந்த போர்ஷன்லாம் நம்மளுக்கு அப்படி காமிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கப்பல்ல இருந்து ஒரு எல்லையன் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ரோம் பீப்புள். அதாவது 500 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் கப்பல் ஏற்றி போய் அடிமையா வச்சு நடத்தின ஒரு கதை பேஸ் பண்ணதான் இந்த கங்குவா மூவி. கப்பல்ல வந்து ரோம் நாட்டோட கொடி இருக்கும். ஸோ இது என்ன கதைனா, ரொமானியர்கள் வந்து நம்ம இந்தியன் பீப்புளை வந்து கப்பல்ல ஏற்றிட்டு போய் அவங்க நாட்டுக்கு அடிமையாக்கி வச்சிருப்பாங்க போல. அதை எப்படி நம்ம சூர்யா வந்து அவங்களை காப்பாத்துறாரா, இல்ல வில்லன் வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் பிடிச்சு கொடுக்குறாரு காசுக்காக, அவரை தடுத்து அவரை வந்து கொண்டுறாரான்ற கதை தான் இந்த கங்குவா மூவி. 5th செஞ்சுரியில வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. முக்கியமா பிரேசில், கரபியன் ஐலாண்டை சேர்ந்த மக்கள் வந்து நம்ம இந்திய நாட்டு மக்களை கொத்தடிமையில வச்சு அவங்க வேலைக்காரங்க மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி எப்படி இருக்குன்னா, அங்க உள்ள மக்கள் இப்போ வந்து இன்னும் தமிழர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுல ஒரு ஆள் தான் இப்போ உள்ள சூர்யாவா இருப்பாரு, பிரசன்ட் சூர்யா. மோஸ்ட்லி இந்த படம் வந்து பீரியட் பேஸ்ட் மூவி தான். ஆனா பிரசன்ட்ல உள்ள சூர்யா வந்து நம்ம அவங்க முன்னோர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உள்ள மக்களை காப்பாத்தி அவங்க நாட்டுக்கு கூட்டு போற ஸ்டோரியாவும் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மூவியில வந்து பீரியட் போர்ஷன் வந்து கவர் பண்ணிட்டு எப்படி பாகுபலி 1ல வந்து ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் மூவி கவர் ஆச்சோ அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். பீரியட் போர்ஷனை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவி பார்ட் 2ல வந்து ப்ரெசென்ட் போர்ஷனை காமிக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். படத்தோட எண்டில் வந்து ஒரு வெள்ளை குதிரையில நிறைய மண்டை ஓடுகளோட ஒருத்தர் வராரு. அது வந்து கார்த்தி தான். கார்த்தி வந்து மெயின் வில்லனா பார்ட் 2ல நடிக்கிறாருன்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து கார்த்தியோட கேமியோ ரோல் பார்ட் 1ல இருக்குது. அவர் தான் பார்ட் 2க்கு லீடா நடிக்க போறாரு போல. இன்னொரு சீன்ல கப்பல்ல வந்து ரொமானியா பீப்புளுக்கு வந்து வில்லன் பாபியும் போஸ் வெங்கட், நட்டி இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி. ஸோ வந்து நட்டி வந்து ஹெல்ப் பண்ணுவார் போல, வில்லன் குரூப்போட சேர்ந்துக்கிட்டு நம்ம இந்திய மக்களை வந்து அவங்களுக்கு கூட்டி கொடுக்கறதுல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார் போல. ஒரு சீன்ல வந்து நட்டி வந்து அவங்க கிட்ட காசை வாங்கிட்டோம், அவங்களுக்கு வந்து அந்த மக்களை வந்து படுத்துறதுக்கு நிறைய பேரை வந்து கூட்டிட்டு போறதாகவும் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இன்னொரு போர்ஷன்ல வந்து நிறைய மக்களோட கையை வெட்டி அந்த கப்பல்ல இருந்து தூக்கி எறிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி அது சூர்யா கேங்கோட சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. சூர்யா ஒரு சீன்ல வந்து ரொம்ப கத்தி அழிகிற மாதிரி இருக்கும். அந்த ரீசன்னாலே கூட இருக்கலாம். ஸோ வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணவங்கள கையை வெட்டி கடல்ல தூக்கி போறதா கூட இருக்கலாம் அந்த சீன்ல. அப்புறம் இன்னொரு சீன்ல பழைய காலத்து மேப், தமிழ் மேப்பை வந்து காமிச்சிருப்பாங்க. இது என்னன்னா, இந்த மேப் எப்படி வந்து இந்த மக்களை வந்து சென்றடையலான்றதுக்காக ரொமானியா பீப்புளுக்கு இந்த கேங், சூர்யா கேங்ல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த மேப்பை வந்து ரொமானியா கிங்குக்கு வந்து கொடுக்கறதா நான் நினைக்கிறேன். அப்படி மேபி அது நட்டியா கூட இருக்கலாம். அவர் வந்து அந்த மேப் எடுத்துட்டு போய் ரொமானியா கிங் கொடுத்து எப்படியாச்சும் அந்த ஊருக்குள்ள வர வச்சு சூர்யாவோட கேங்கை வந்து தூக்கிட்டு போறதா கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சூர்யா கேங்குக்கும் பாபி கேங்குக்கும் ஆகவே ஆகாது. எப்படியாச்சும் சூர்யா கேங்கை அழிச்சிடணும்னு பாபி கேங்கை வந்து போராடுவாங்களா இருக்கும். அவங்க தனியா முடியாதனால இந்த ரொமானியா கிங்கோட சேர்ந்துட்டு இவங்க அடிமையாக்கி அவங்களுக்கு விற்கிறதா கூட இந்த படம் எடுத்திருக்கலாம். மேபி பார்ட் 2 வந்து ப்ரெசென்ட் போர்ஷனாகவும் கார்த்தியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் இந்த மக்களை வந்து இப்போ உள்ள மக்களுக்கு நாங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணி அவங்க நம்ம நாட்டுக்கு கூட்டு வரதா கூட இந்த ஸ்டோரியா இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பார்ட் 1 and 2 எப்படி இருக்க போகுது. ஆனால் வந்து மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்க போது இந்த கங்குவா. ஏன்னா சூப்பராக நடிச்சிருக்காரு சூர்யா. ஒரு வேரியேஷனோட ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்த்தா இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும்னு.